எண்ணெயை வாங்கி போவேன், வீட்டில் சமைச்சு பார்ப்போம், நல்லா இல்லைன்னா திருப்பி எடுத்து வந்து கொடுத்துருவேன். இந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அந்த கஸ்டமர் குறை சொல்கிறதுக்காக நான் அந்த வீடியோவை பண்ணல, ஒரு சின்ன லாஜிக்காக தான் பண்ணேன். அவருக்கு நான் கலந்து ஊற்றி கொடுத்துட்டேன், பட் பண்ணியிருக்கக்கூடாது. இன்கேஸ் அவர் ஸ்டர் ஃப்ரை தான் பண்ண போகிறாரு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ஆயிலை பயன்படுத்தி டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படின்னா ப்ராப்ளம் வரும். கடலெண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் அதிகம், நல்லெண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் குறைவு. ஸோ 2 எண்ணெயும் பயன்படுத்தி ஒரு டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லெண்ணெய் பேர்ன்ட் ஆகிடும், கடலெண்ணெய் மட்டும் குக் பண்ணும், பட் எந்த ப்ராடக்டோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவரோட லாஜிக்கை குறை சொல்ல மாட்டார், அந்த ஆயிலை தான் குறை சொல்வார். முக்கியமாக எண்ணெய். அவன் என்ன பேசினான்னு தெரியுமா, எவ்வளோ விலைக்கு விற்கிறான் தெரியுமா, அநியாய விலைக்கு விற்கிறான் பாரு, ஆயில் நல்லா இல்லை, இதை திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும்னா 2 ஆயிலையும் பிரித்து கொடுக்கணுமா அப்படின்ட்டு சொல்லி நம்மளை தான் திட்டுவார். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லா எண்ணெயையும் டீப் ஃப்ரை பண்ணிட முடியாது, நல்லெண்ணெயிலேயே டீப் ஃப்ரை பண்ணலாம். பட் எதை பண்ணுறோம் அப்படின்றது, என்ன ஸ்மோக் பாயிண்டில் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் நல்லெண்ணெயை பயன்படுத்தி அதிரசம் சுடுவாங்க. கசப்பான எண்ணெய், இனிப்பு பலகாரம் ரொம்ப சுவையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.